அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் முதல் பருவம் இயல் 2 வறுமையிலும் நேர்மை. இது துணைப்பாடம் கதைப்பகுதி. அடுத்த வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் அவங்க நேர்மையாக இருந்தாங்க. அதைத்தான் வறுமையிலும் நேர்மை. அது என்னன்னு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே மழையே பெய்யலையாம். அதனால் என்ன வரும்? கடும் பஞ்சம் வந்தது. மக்கள் பசியால் இருந்தாங்க. மழை இல்லைனாலே பயிர் விளைச்சல் இல்லாமல் போயிடும். அந்த விளைச்சல் இல்லைன்னா மக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படும் இல்லையா? அந்த உணவு பஞ்சத்தினால ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கிறதே ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அந்த ஊர் மக்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க? அந்த ஊர் பெரியவரிடம், பணக்காரரிடம் போயிட்டு உதவி கேட்குறாங்க. இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன். அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு? இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு நான் உணவு வழங்குகிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? கொழுக்கட்டை கொடுக்கணும்னு சொல்கிறார். குழந்தைகள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை கொடுக்குமாறு செய்கிறாரு. என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகைக்கு திரும்பி அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை கிடைக்க வேண்டும். நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார். அந்த பணக்காரர் தன்னோட மாளிகைக்கு போயிட்டு வேலைக்காரங்களெலாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்கள கணக்கெடுத்துக்குங்க. அத்தனை பேருக்கும் கொழுக்கட்டை வருமாறு அந்த கொழுக்கட்டை எண்ணிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். வேலைக்காரங்களும் குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை வர மாதிரி கொழுக்கட்டை செய்து அந்த கொழுக்கட்டைகளை கூடைகளில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே நிற்கிறாங்க. அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க? கொழுக்கட்டை செஞ்ச கூடையை அங்கே வைக்கிறாங்க. அங்கே சூழ்ந்துட்டு இருந்த சிறுவர் சிறுமியெல்லாம் ஓடி போய் அந்த கொழுக்கட்டையில் ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிறாங்க. கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். அவள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் அந்த பணக்காரர். கூடையில் இருந்த கொழுக்கட்டையை சிறுவர் சிறுமியர் ஆளுக்கொன்றாக போட்டி போட்டு எடுத்துக்கொண்டனர். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அமைதியாக காத்துட்டு இருந்தா. எல்லாரும் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்துக்கலான்னு காத்துட்ருக்கா. எல்லாரும் கொழுக்கட்டையை எடுத்து முடித்தோடனே கடைசியாக ஒரு சிறிய கொழுக்கட்டை மட்டும் அந்த கூடையில் இருந்தது. அந்த கொழுக்கட்டையை அவள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாள். இதை அந்த பணக்காரரும் கவனிச்சிட்ருக்கார். இப்படியே 4 நாட்கள் கடந்து சென்றது. 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். 5ஆவது நாளும் அந்த சிறுமி அப்படியே எல்லாரும் கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போட்டோம், அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலான்னு அமைதியாக காத்துட்ருக்கா. அதே மாதிரி கடைசியாக இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாள். வீட்டுக்கு போயிட்டு அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்காக 2ஆக பிரிக்கிறாள். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக 2ஆக பிட்டாள். அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்த தங்கக்காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா, இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்றாள் அச்சிறுமி. அந்த சிறுமி வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போன கொழுக்கட்டையை 2ஆக பிட்டு சாப்பிட போகும்போது அந்த கொழுக்கட்டைக்குள்ளே ஒரு தங்கக்காசு இருந்தது. அந்த தங்கக்காசு எடுத்து அவளுக்கு அது என்னென்ன தெரியல அம்மாட்ட காமிக்கிறா. இது இருந்ததுமா கொழுக்கட்டையில், இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறா. அதுக்கு அம்மா கொழுக்கட்டையில் இருந்த தங்கக்காசை பார்த்துட்டு இது தங்கக்காசு என்று இளவேனிலிடம் கூறினார். இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். இளவேனிலிடம் இது தங்கக்காசு என்று அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு, இந்த தங்கக்காசு கொழுக்கட்டைக்குள்ளே எப்படி வந்தது
என்று யோசித்து கொண்டே என்ன பண்ணுறாங்க, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே கொழுக்கட்டையை கொண்டு போய் கொடுத்துரு, தங்க காசையும் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி. ஐயா, நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அந்த தங்க காசை எடுத்துகிட்டு சிறுமி என்ன பண்ணுறா, அந்த பணக்காரர் வீட்டுக்கே போகிறா. அவர்கிட்டயே இந்த தங்க காசை கொடுத்து, நான் வச்சுருந்த அந்த கொழுக்கட்டையில் தங்க காசு இருந்தது, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர். தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சிறுமியோட பேரை கேட்குறாரு. அவளும் என்னோட பேர் இளவேனில்னு சொல்கிறா. மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். அவர் ஒரு ஓரமாக இருந்து சிறுமி கடைசியாக கொழுக்கட்டை எடுத்ததை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா டெய்லி. அதனால் அந்த பரிசு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு அவர் தான் அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கார். அந்த சிறுமிக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சாரு. அதனால தான் தங்க காசை கொழுக்கட்டைக்குள்ளே வச்சார். இளவேனில் கடைசி வரைக்கும் அமைதியாக நின்று அந்த கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போனா இல்லையா, அவளோட பொறுமைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு தான் அந்த தங்க காசு. உடனே அவள் என்ன பண்ணுறா, நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்து அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. இது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இளவேனிலோட அம்மாவும் இளவேனிலும் நினச்சிருந்தா அந்த தங்க காசை அவங்களே அமைதியாக வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பொருளுக்கு சொந்தக்காரர் யாரோ அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிடணும்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் நேர்மை. அதைத்தான் வறுமையிலும் நேர்மைன்னு சொல்லுவாங்க. அவங்க நினச்சிருந்தா அதை விற்று நிறைய பணம் சேர்த்துருக்கலாம். பிறரோட பொருளுக்கு ஆசைப்படாத இருக்கிறது தான் நேர்மை. இந்த கதையின் நீதி, நேர்மை நன்மை தரும். நேர்மையாக இருந்தால் என்றும் வெற்றி பெறலாம். இன்னொரு நீதியும் சொல்லலாம், பொறுமை பெருமை தரும். எப்பவுமே பொறுமையோடு இருந்தால் வெற்றியை நிச்சயம் பெறலாம். பொறுமை கடலினும் பெரிது. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக இருக்கும். கீழே கிடைக்கக்கூடிய எந்த பொருளும் தனக்குரியதாக மாற்றிக்கக்கூடாது. அது யாரதோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.